பிரைஸ்லாம் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் இந்த 2வது நாளில் உங்களை சந்திக்கும்படி செய்ததுக்காக தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் பேர் எடுக்கிறேன். எனக்கு அன்பான சகோதரன் சகோதரி, இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். மரித்து உயிர்த்த இந்த இயேசு கிறிஸ்துவே நாங்களும் சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தவிர வேறொரு தேவன் இந்த பூமியில் இல்லை. உலகத்திலே எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அவர் தேவனுமாக இருக்கிறார், கர்த்தருமாக இருக்கிறார், ஆண்டவருமாக இருக்கிறார். பிரபுக்களுக்கும் பிரபுவும், ராஜாக்களுக்கும் ராஜாவும், கர்த்தாக்களுக்கும் கர்த்தாவுமாக இருக்கிற தேவனுக்கு துதிக்கும்போது, அவர் பற்றி பேசும்போது உள்ளே இருந்த ஒரு பெருமையான ஆனந்தம். சிலர் அநேக காரியங்களை குறித்து பேசுகிறார்கள், பூலோகத்தின் காரியங்கள், பதவிகளை குறித்து, அரசியல் குறித்து பேசுகிறார்கள். நாங்களோ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். உயிர்த்த இந்த இயேசுவை உண்மையுள்ளவர் என்று ஆராதிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவர் கர்த்தருமாக இருக்கிறார், யெகோவா தேவனுமாக இருக்கிறார். எல் ஒலாம், எல் இலாம், எல் ஷெடா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோ, எல் ஷெடாவாக இருக்கிறார். நம் தேவனாகிய கர்த்தர் பெரியவர். அவரை பற்றி பாட ஒரு நாவும் ஒரு நாளும் பத்தாது. அவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை சொல்ல இந்த பூமி கொள்ளாது. எழுத இந்த பூமியில் இருக்கிற புத்தகங்கள் பத்தாது. பிரியமானவர்களே, அவரை பற்றி கர்த்தர் இந்த நாளிலும் கூட என்னை ஏவினதுக்காக கர்த்தரை நான் பெருமை பாராட்டுகிறேன். கர்த்தர் நல்லவர். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் சகோதரனை, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் சகோதரியை, தயவாய் இந்த பாடலை கேட்கும்போது உங்கள் உள்ளங்கள் எல்லாம் கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். நாங்கள் இந்த கிராமத்தில், நீர்வாய் கிராமத்தில் வசிக்கும்போது கர்த்தர் எங்கள் சொந்த கிராமத்திலிருந்து, ஜாதியிலிருந்து எங்களை பிரித்தெடுத்தார், ஜனத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்தார், கோத்திரத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்தார், சொந்த பந்தங்கள் மத்தியிலிருந்து எங்களை பிரித்தெடுத்த தேவனாக இருக்கிறார். எதுக்கு பிரித்தாரோ எனக்கு தெரியாது. அவர் நாமத்தை, அவருடைய சத்தியத்தை சொல்லும்படியாகவே எங்களை பிரித்தெடுத்துக்கிறார். சொந்த பந்தங்கள் எங்களை வெறுத்தன, ஜாதிகள், ஜனங்கள் எல்லாம், கிராமங்கள் எல்லாம் எங்களை வெறுத்தன. இயேசு கிறிஸ்துவை வணங்குறேன் என்று சொல்லி, ஆனாலும் கூட கர்த்தர் எங்களை ஜீவனோடு வைத்ததுக்காக என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் பெரியவர். என் சகோதரனும் என்னோடு உடன் பிறந்த என் சகோதரனும் ஆகிய பாஸ்டர் ரத்னபால் அவர்கள் என்னை விட்டு தேவன் தூர ஊழியத்துக்கு அவரை பயன்படுத்தி கொண்டு இருந்தாலும், அனாதையாக இருந்தாலும் கூட என்னை கர்த்தர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் என் தேவனாகிய கர்த்தர் என் பட்சத்தில் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பெரியவர். கர்த்தரை பாட ஒரு நாவும் பத்தாது. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள் போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா, நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா, நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, தோளின் மேல் சுமந்து கொண்டு நித்தம் வருவதை. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன்,
மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா, நீங்க மட்டும் இல்லைன்னா. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லிய யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லிய யாரும் இல்ல. எப்படி சொல்வேன் என்னையும் நீ. கர்த்தர் பெரியவர். உள்ளத்துல அவர் செய்த காரியத்தை பற்றி எப்படி சொல்லுவேன், என்னென்ன சொல்லுவேன். நித்தம் சொல்லிக்கொண்டே இருப்பேன். என்னை அநேகர் தூஷித்தாலும் கூட, எனக்கு அநேகர் கேலி செய்தாலும் கூட, பரியாசம் செய்தாலும் கூட, என் தேவனை பற்றி பாட, அவர் நாமத்தை துதிக்க, கனம் பண்ண நான் நித்தம் ஓயாது பாடிக்கொண்டு இருப்பேன். அவர் நாமத்தை சொல்ல, துதிக்க ஒவ்வொரு நிமிஷமும் காத்து கொண்டு இருப்பேன். இந்த யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற என் சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உனக்கும் நல்ல தாளந்தைகள் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல பாட கிருபைகளை கொடுத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த கைதின் வாயில் மூலமாக இந்த 2 சரணங்களை பாட வைத்த தேவனுக்கு நான் கோடா கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் என்றென்றும் மாறாதவர். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய குமாரனும் என்றும் சத்தியம் உள்ளவர் என்றும் ரட்சகரும் என்று அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதா. ஆமென். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும். அல்லேலூயா.